Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் புரோட்டோகால்ஸ் இல்லனா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு மல்டிபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் புரோட்டோகால்ஸ். ஸோ இந்த புரோட்டோகால்ஸ்லாம் எங்கே வரும்? நம்மளோட டேட்டா லிங்க் லேயரில் வரும். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் இந்த புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஏன் இந்த புரோட்டோகால்ஸ் படிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஷேர்டு மீடியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஸ் டோபாலஜி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் டோபாலஜியில் எப்படி இருக்கும்? ஒரு கேபிள் இருக்கும். கேபிளில் நமக்கு இங்கே ஒரு நோடு இருக்கும், இங்கே ஒரு நோடு இருக்கும், இல்லை இப்படி ஒரு நோடு இருக்கும். ஸோ கேபிளில் தான் கேபிள் தான் நமக்கு வந்து ஒரு ஷேர்டு மீடியம். ஸோ இப்போ அப்போ போது என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக வந்து பேண்ட்வித் கிடைக்கும் இல்லையா? எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒரே கேபிளில், சரியா? ஸோ இப்போ ஒரே கேபிளில் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிறது தான் வந்து இந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலி எங்கே இருக்கும்? இப்போ நம்ம டேட்டா லிங்க் லேயர் ஓஎஸ்ஐ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெண்டு இதுவாக இருக்கும். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேக் லேயர் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். இப்போ லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் என்ன பண்ணும்? ஸோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? அதுதான் வந்து ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல். ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு டேட்டா அனுப்புகிறாங்க, இல்லை ஃப்ரேம் சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரேமோட சைஸு, ஃப்ரேமோட சீக்வன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் அந்த லிங்க்கில் வந்து எரர் கண்ட்ரோல் இல்லாமல் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல், சென்டர் டு ரிசீவருக்கு ஒரே நேரத்தில் எவ்வளோ டேட்டா ரேட் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து லாஜிக்கல் லிங்க் லேயர். ஓகேவா? டேட்டா லிங்க் லேயரில் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அந்த ப்ரோட்டோகால் பார்த்துக்கணும். அப்போ மேக் லேயரு தான் என்ன பண்ணும்? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டோபாலஜி இருக்கும்போது, ஒரு ஷேர்டு மீடியா இருக்கும்போது அங்கே வந்து இப்போது இதுவும் ஒரு நோடு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த நோடு வந்து இந்த நோடுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அதே நேரத்தில் இந்த நோடு இங்கேயும் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ பண்ணும்போது தான் கான்ஃப்ளிக்ட் வரும். ஏன் கான்ஃப்ளிக்ட் வருது? எல்லாமே ஷேர்டு மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஷேர்டு மீடியம் என்ன? இங்கே பஸ் டோபாலஜியில் கேபிள் தான் ஷேர்டு மீடியம். ஸோ யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? அதுக்கு தான் வந்து இந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ் படிக்க போகிறோம். இப்போ இது இந்த பஸ் டோபாலஜியில் தான் வரும். இப்போது ஏன் பஸ் டோபாலஜியில் வருது? ஏன்னா பஸ் டோபாலஜியில் தான் நம்ம ஷேர்டு மீடியம் யூஸ் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம ஷேர்டு மீடியம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நமக்கு கான்ஃப்ளிக்ட் வரும், சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் இல்லை மெஷ் டோபாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 4 நோடு இருக்குது. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க். ஸோ இப்போ இந்த நோடு தான் கனெக்டட் மெஷ் டோபாலஜியில், சரியா? மெஷ் டோபாலஜியில் இந்த நோடு தான் கனெக்டட், யாரும் வந்து ஷேர் பண்ணலை இதில். அதே மாதிரி இந்த நோடு கனெக்டட், இதுக்கு தனி லிங்க்கு, இதுக்கு தனி லிங்க்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வராது. எங்கே ஷேர்டு மீடியம் இருக்கும் அங்கே தான் வந்து கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ கான்ஃப்ளிக்ட் வரும்போது நம்ம எப்படி அதை ரிசால்வ் பண்ண போகிறோம்? அதாவது எப்போ கான்ஃப்ளிக்ட் வரும்? யார் வந்து டேட்டா அனுப்புகிறாங்க, நான் பேரலலாக டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அட் த சேம் டைம் என் கூட இன்னொருத்தவங்களும் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் ஆக்சஸ் கண்ட்ரோல். அதில் வந்து பியூர் ஸ்லாட்டட் அலோகா இருக்குது, சிஎஸ்எம்ஏ இருக்குது, கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ். அதில் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ், கொலிஷன் டிடெக்ஷன், கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ், கொலிஷன் அவாய்டன்ஸ், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரேண்டம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் வேணாலும் பேக்கெட் அனுப்பலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் அனுப்பலாம். ஜஸ்ட் நம்ம ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான். இப்போ ட்ரெயினில் ஏறுறோம், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் யார் ஏறலாம்? யார் வேணாலும் ஏறலாம் இல்லையா? ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம போகிறோம். இப்போ அன்ரிசர்வ்டு டிக்கெட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஏறி போய்க்கலாம், அன்ரிசர்வ்டில் ஏறி போய்க்கலாம். ஸோ அப்போது யார் வேணாலும் ஏறி போய்க்கலாம், யாருக்கு வேணாலும் உட்கார இடம் கிடைக்கும், எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், சரியா? ஸோ அது மாதிரி தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் கண்ட்ரோல்.
ஸோ இப்போ நெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எம்ஏ இருக்குது பார்த்தீங்களா, சிஎஸ்எம்ஏ பார் சிடி, சிஎஸ்எம்ஏ பார் சிஏ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் இந்த பியூர் அலோகா ஸ்லாட்டட் அலோகாவில் நமக்கு நியூமரிக்கல்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ ரேண்டம் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் அனுப்பலாம், ஒரு கண்ட்ரோல் கிடையாது. சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காரணும், நான் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் யார் வேணாலும் உட்காந்துக்கலாம், யார் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் இல்லையா? அதே தான், அது மாதிரி தான். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து தான் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட் ஒன் தான் நமக்கு ரேண்டம் ஆக்சஸ் கண்ட்ரோல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில் நமக்கு ஒரு சம்படி இஸ் கண்ட்ரோலிங் அஸ் போலிங் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இருப்பார். ஸோ ஒரு போல் கண்டக்ட் பண்ணி எந்த ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்டேஷன் மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், மற்ற ஸ்டேஷன்ஸ்லாம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. டோக்கன் பாசிங் அப்படின்னு சொன்னால் டோக்கன் ரிங். ஸோ டோக்கன் ரிங்கில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த ரிங்குக்கிட்ட அந்த டோக்கன் இருக்கும், எந்த ரிங்க்கு வந்து டோக்கன் ஃபஸ்ட்டு வருதோ அந்த டோக்கன் இருக்கிற ரிங் இது மட்டும், அந்த நோடு மட்டும்தான் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அது மற்றவங்கெல்லாம் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில். ஸோ டோக்கன் பாசிங்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். பிகாஸ் ஃபியூ இயர்ஸ் பேக் இதில் மட்டும் கொஷின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ். சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மல்டிப்ளெக்ஸிங் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மல்டிப்ளெக்ஸிங்கில் நமக்கு வந்து எஃப்டிஎம்ஏ அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், அடுத்தது டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிடிஎம்ஏ அப்படின்னு சொன்னால் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் ஸ்லாட்டில் அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இப்போது அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலாக டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம், எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில் ஃபஸ்ட் ஒன் பியூர் அலோகா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.